லோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். இல்லை, சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. இப்போது சனி பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார், அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்ட்டுருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது, 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், அது தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு, காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி, அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு, உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய் காட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடியவர். சரி, இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் இந்த கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தானே சார் அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சது, இப்போ தானே சார் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரோம், திருப்பியும் வக்ரம் சனின்றீங்களே, இது எந்த அளவு சார் இருக்கும்?
கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கும். ஏன்னா வக்கர சனியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே தான் இருக்க போகிறது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம்னு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை, பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முன்ன மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. இருந்தாலும் வக்கர சனி வலிமை இழக்கக்கூடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய சில நல்ல விஷயங்கள் தடைபடக்கூடும். என்ன வர வேண்டிய விஷயங்கள்னால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விஷயங்கள் தடைபடும். அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு பின்னடைவு இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கும் சரி சிம்ம ராசிக்கும் சரி சனி பகவான் அந்த அளவு ஏற்ற கிரகம் கிடையாது. ஏன்னா சப்தமாதிபதி அதாவது உங்களுக்கு 7, 8க்கு உண்டானவர், அவர் போய் 9ல் போய் இருக்கிறது அந்த அளவு பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஓரளவு மூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வக்கரகதி அடையும் போது அந்த நல்லதில் சிறிதளவு குறையும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ். உச்ச குரு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய வீட்டையை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பாக்கியத்தை கெடுக்கும். பாக்கியத்தை கெடுக்கணும்னு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சேர வேண்டிய காலகட்டத்தில் அதாவது பழம் நல்லா பழுக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. எடுத்த காரியங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய லாபத்தை பார்க்கறதுனால சிறு தொய்வு உண்டாகும். அதாவது செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோட உங்களுடைய முயற்சிகளில் சிறு பின்னடைவு வரும். அதோட உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால போட்டித் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர புதுசாக கடன் வாங்காதீங்க. கடன் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சா போகிறன்ற நிலைமையில் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கடனை வாங்காதீங்க. அந்த கடனை வாங்கி இந்த கடனை கொடுத்து இந்த கடனால் அந்த கடனை முடித்து இப்படி மாற்றி பேசிகிட்டே இருக்கலாமே தவிர கடன் ஏறிடும். அதனால் கடன் வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் அதிக முதலீடு போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பயிர் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதாவது பயிர்னால் இந்த வேளாண்மை பண்ணுறவங்களாம் அதிகமாக முதலீடு போட்டு பண்ணுறதுன்றது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக சொல்லப்போனால் அதாவது பொதுவாக இந்த 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் ஏற்றங்கள் இருக்காது, கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஏற்றங்கள் இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய, ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக அதிகமான உடல் உழைப்பை போட்டால் தான் உங்களுக்கு அதில் வரும், இல்லைன்னா வராது. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வாங்காதீங்க. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு ஜாகிரதையாக இருங்கோ. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால ருணரோக சத்ருஸ்தானம்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. எலும்பு சம்பந்தமான சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மூத்த சகோதரர்களோட சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது தொழிலில் லாபங்கள் அதிக அளவு வராமல் ஓரளவு சுமாராக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த காலத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜலதுர்கையை போய் வணங்கிட்டு வாங்க. ஜலதுர்கை போய் வணங்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லக்கூடும். அது தவிர இரும்பு சம்பந்தமான பொருள்,
தோல் சம்பந்தமான பொருள் இதெல்லாம் வந்து இந்த கீழ் வேலை செய்கிறவாளுக்கு தானமாக கொடுங்க. அதாவது இந்த பொது காரியங்கள், அதாவது ரோடு பெருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு இதை வந்து நீங்கள் கொடுங்க. இது வந்து தானமாக கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. கோவிலில் வந்து வேஷ்டி உத்திரியம் இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா, அதாவது இந்த சனி வக்கர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வலிமை குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இவ்வளவு நாள் அடைஞ்ச கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதில் வந்து சற்று பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் சற்று ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிராளிகளை நம்ப வேண்டாம். அதாவது கூட்டாளிகள், எதிர்பாலினத்தவர் இவர்களை நம்ப வேண்டாம். ஏன்னா கூட்டாளிகளை நம்பாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் சப்தமாதிபதி அவரே 8ஆம் இடத்துல போய் இருக்காருன்னா அவர்கள் கூட்டாளிகள் மூலியமாகத்தான் உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, கூட்டாளிகளை நம்பாமல் இருப்பது, கூட்டாளிகளுக்கு ஒரு வரையறையை வச்சு இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சனி 8ஆம் இடத்துல வக்கரம் அடைந்தாலும் அது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பண வரவு, திடீர் பண வரவு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இது, அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர் பண வரவு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். உடல் நலத்தில் உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் ஆட்டம் காணும். அதாவது உங்களுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். 10ஆம் இடத்துல வந்து சனி பார்க்கறதுனால தொழிலில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்மஸ்தானத்தையே கர்ம அதிபதியான சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பேச்சு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வந்து வக்கர சனி பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது வந்து ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்சவரையிலும் பேசாமல் இருக்கிறது நல்லது. எது பேசினீங்கனாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்தால்னா இந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். அதாவது அபார்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டியும் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர சனி பார்க்குறதுனால அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்னால் குரு பார்வையோ சுபர் பார்வையோ 5ஆம் இடத்துல இல்லை. அதனால் டாக்டர்னுடைய அதாவது இது வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பணம் வரும், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று பின்னடைவு நிச்சயமாக உண்டு. அது தவிர திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்துலேருந்து செல்வம் வரும், கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியாக போய் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழிலில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தொழிலில் வந்து பார்த்தோன்னா அதிக மூலதனம் போடாதீங்க, பொறுமையாக இருங்கோ. பேசும்பொழுது ஜாகிரதையாக இருங்கோ. அதாவது குடும்பத்துலேயும் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த அளவு ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, வக்கரகதியில் பார்க்கக்கூடிய சனியினால் அதிகமான பிரச்சனைகள் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. குழந்தைகளால் பசங்களால் தொல்லை வரக்கூடிய வாய்ப்பு.
குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய அட்வைஸை ரெகுலராக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது, யோக நரசிம்மரை சேவிச்சுட்டு வர்றது நல்லது. அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றது நல்லது. சுதர்சன ஆழ்வாரை அவர் போய் சேவிச்சுட்டு வர்றது நல்லது. பொதுவாகவே வைஷ்ணவ கோவிலில் பார்த்தாலேயானால் சுதர்சன ஆழ்வார் ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கத்தில் யோக நரசிம்மரும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனியினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர பார்த்தோம்னா கோவிலில் சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் இது பண்ண சொல்லுவோம். அது நல்லதை கொடுக்கும். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டே வாங்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன். அதாவது கன்னியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் 5, 6 என்று சொல்லக்கூடிய 2 இடத்திற்கு சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். 7ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 15/7/2026 30/11/2026 வரலும் வக்கரகதி அடைகிறார். இதனால் என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் மைண்டில் நிற்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும். தந்தை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் படிக்கணும்னு பார்த்தீங்களேனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால வலிமை இழக்கிறதுனால ஓரளவுக்கு, அதாவது ரொம்பவும் மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியே சனி பார்க்குறானே, அப்போ உடல்நலத்தில் இது வராதுன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வராது. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் அப்படின்னா ஏதாவது திடீர்னு ஒரு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். போயிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தமமாக விழுறதுனால சனியின் பார்வை சற்று கெடுக்கும் உடல் நலத்தை. இருந்தாலும் உடல் நலத்தை பெரிய அளவு கெடுக்காது. ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருடைய தன்மை கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வலிமை இழந்து போகிறதுனால நிச்சயமாக அவருக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். அதனால் வலிமை குறைந்து சனி பார்க்கறதுனால சற்று பின்னடைவு இருந்தாலும் அது மேனேஜபிளாக இருக்கும். அதோடு பார்த்தாலேயானால் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கன்னியா ராசிக்காரர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஸுக்கிட்ட ஜாகிரதையாக இருங்கோ. அதாவது கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர ரொம்ப அலைச்சல் இருக்கும். ட்ராவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதாவது மைண்டு ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 10 தரம் 15 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ல் சனி பகவான் இருக்கார் அப்படின்னும் பொழுது
தந்தையின் உடல்நிலையை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து செட்பேக் இருக்கும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன்லாம் எழுத போனீங்கன்னா அதில் ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரணும்னு பார்த்துருந்தீங்கன்னா அதில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த உங்களுடைய ராசியை சனி பார்க்குறார். சனி பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாள். இருந்தாலும் உங்களுடைய ராசியை வக்கர சனி, வலிமை இழந்த சனி பார்க்குறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட கழிவு உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அது தவிர வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த நேரத்தில் அதாவது 15/7 30/11/2026 வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணர் அதாவது பெருமாள் கோவிலுக்கு போகிறது இல்லை, கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா புதன் சனி சம்மந்தப்படுறது, கிருஷ்ணன் இது பண்ணுறது, சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. நவநீதம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது இந்த வெண்ணெயில் வந்து கல்கண்டு பொடி பண்ணி போட்டு பண்ணுவாள், இந்த நவநீதம்னு சொல்லக்கூடியது. அது போய் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி தயிர் சாதம், தயிர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். வரக்கூடிய வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.